வணக்கம் மனிதர்களே. நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் ரெட்ரோ. கார்த்திக் சுப்புராஜ், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர் இன் தமிழ் சினிமா. 2012 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இஸ் ஃபைனஸ்ட் டைரக்டர். அவரோட மூவிஸ் எல்லாமே ஒரு தனித்துவமாகவே இருக்கும். ஆனால் 2012 அவர் பீட்சா எடுக்கும் போது அவருக்கு என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பக்காவான ஸ்கெட்ச் இருந்தது. இப்போ பீட்சா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பேய் படமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட் தான். இல்லை அது ஒரு த்ரில்லரா அப்படின்னு கேட்டால் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் பீட்சா. ஸோ பீட்சா என்ன பயங்கரமாக கேப்சர் பண்ணுச்சுன்னா ரீஜனல், அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூவி, அதாவது தமிழ்நாடை பேஸ் பண்ணியான ஒரு ஒரு மூவி. அந்த ரீஜனல் பல்ஸ் பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் பீட்சா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாகவும் இருந்தது. இப்போ அதை நம்ம ஜிகிருதண்டாவுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஜிகிருதண்டாவும் அது பியூரா அந்த மதுரையோட பேஸ் அவங்க காட்டா கொஞ்சம் தவறனாலுமே அது பல்ஸை பிடிச்சிருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு பேசிக்கான கான்செப்ட், நம்மளோட மூவிஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது நம்மளோட ரிலேட் ஆகணும். அது இப்போ நம்ம சொல்லலாம், விஜய், அஜித் இவங்கெல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய பட்ஜெட் இருக்கிற ஆளுங்க. அது டோட்டலாக வேற ட்ராக். அது பிஸ்னஸ் பேஸ்டானது. அதுவும் இப்போ மட்டுப்படுது தான். ஏன்னா ஆடியன்ஸ் மேம்பட மேம்பட அவங்களோட அறிவுநிலை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்க ஸோ ஆடியன்ஸோட பல்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மண்ணுக்கு ஏற்ற படம், அது மண்ணுக்கு ஏற்ற படம்னா அந்த மாதிரி சொல்லலை, இங்க இருக்கிற சூழ்நிலை கட்டமைச்சு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாலிவுட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அயன்மேன், சூப்பர்மேன், இதெல்லாம் தி ஹேவ் அ காமிக்ஸ். அவங்களுக்கு ஒரு காமிக்ஸ் கல்ச்சர் இருந்தது. அந்த காமிக்ஸ் கல்ச்சர்ல இருந்து தான் அவங்க அந்த இதுக்கே போகிறாங்க. அங்க ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. அந்த ஃபேமை பேஸ் பண்ணி தான் மார்வல்ஸ், டிசி இதெல்லாம் உருவாக்கப்படுது. அங்க இருக்கிற அயன்மேனை தூக்கி இங்க விஜய் வச்சு எடுத்தா அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்திரன்னு சொல்லுறேன். இப்போ இந்திரனோ சரி, 2.0 சரி, அது அவங்க வசூல் ரீதியா சக்சஸ் ஆச்சுன்னு அவங்க சொன்னாலுமே அது நிலைச்சு நிக்கல. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஃபேக்டர். இப்போ அப்படியே நீங்க பாகுபலி எடுத்துக்கோங்களேன். பாகுபலி பாகுபலி பார்ட் 1 அது என்ன சக்சஸ் ஆச்சு, ராஜமௌழி எப்படி அதுல இருந்து பயங்கரமா பூஸ்ட் ஆகி வெளியில வந்தாரு அப்படின்னா இதுதான். ஸோ அந்த நம்மளுக்கு ஆல்ரெடி சமுதாய ரீதியாகவே இந்த ராஜா மன்னர்கள் இப்படின்ற பேசிஸான கதை இருக்கு. அந்த கதையை ஒரு பியூரா யூஸ் பண்ணி அது ஆடியன்ஸோட பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போய் கொடுக்கறது தான் அந்த டைரக்டர் கரெக்டா பண்ணாரு. அது பொலிட்டிக்கலா கரெக்டா ஏதா அதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட், அது வேற பார்த்து. பட் மூவி எப்படி நம்மளுக்கு மேக் ஆகி வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இருக்கிற எல்லா படத்துலையும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு காமன் ஃபேக்டர்னா பல்ஸ் கரெக்டா பிடிச்சிருவாரு. இப்போ எனக்கு ரொம்ப பர்சனலா கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட பிடிச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ். அது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பேஸ், அந்த மூவிக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அந்த கடைசியா அந்த முடியும் போது இருக்கிற அந்த ஃபைனல் பார்ட் அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு உயிர்ப்பா இருக்கும். அது ரொம்ப சென்டிமெண்டலா எடுத்துட்டு போயிருப்பாரான்னு கேட்டா சென்டிமெண்டலா எடுத்துட்டு போயிருக்க மாட்டாரு. அது ஒரு மாதிரி அதுக்கு ஒரு லைவ் இருக்கும், ஒரு உயிர் கொடுத்திருப்பாரு. இப்போ ரெட்ரோ பார்த்தீங்கன்னா அது ரிவ்யூ பண்ண போறோமா இல்லை ரோஸ் பண்ண போறோமான்றது போக போக தான் தெரியும். ஓகே, ரெட்ரோக்குள்ள வருவோம். நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். சீரியஸ்லி சொல்றேன், அவர் போட்ட அந்த மியூசிக் இஸ் யூனிக் பர்சன். அந்த யூனிக் பர்சன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அந்த மியூசிக்கு எப்படி சொல்றது, அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கு அந்த மியூசிக்கை போடும் போது. அதுதான் இவர் பண்ண போற கடைசி கம்போஸ், நான் கடைசி கம்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு அவர் அதை பண்ணியிருக்காரு. அதை அந்த மாதிரிதான் ஒவ்வொரு படமும் சரி. இப்போ சார்பேட்டாவும் எடுத்துக்கோங்களேன், சார்பேட்டாலையும் இதே தான். அதுதான் அவரோட கடைசி மூவி, நான் பண்ண போற கடைசி மூவி அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. அது அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மியூசிக் பார்ட்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி குட். அதுல நம்ம குறை சொல்ற அளவுக்கு நம்மளுக்கும் நாலேஜ் இல்லைன்றதெல்லாம் தாண்டி மியூசிக், அதாவது இது இப்போ ரிவ்யூ பண்றதுக்கும் சரி, ஏதோ நம்ம ஒரு விமர்சனம் பண்றதுக்கு நம்மளுக்கு நாலேஜ் அவசியமானு கேட்டா அவசியம்தான். அதையும் தாண்டி அதை யாருக்கு கொடுக்குறாங்க, நமக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நாலேஜ்ன்றது நமக்கு ஆல்ரெடி இருக்கிறதால தான் அதை நம்ம ரிவ்யூ பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட் அப்படி நம்ம போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட், த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த மூவி. பூஜா ஹெக்டே ஹீரோயின் எடுத்துப்போமே. ஹீரோயின்
கார்த்திக் சுப்ராஜ் மூவி எல்லா மூவிலையும் ஹீரோயினுக்கு ஒரு தனி கேரக்டரைசேஷன், தனி ரைட்டிங் இருக்கும். இப்போ பீஸால இருக்கட்டும், அந்த மூவில அவங்க ரொம்ப கம்மியா வந்தாலும் ஷீ பிளேஸ் த மேஜர் ரோல். அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா, அந்த இடத்துலையும் ஷி ஹாஸ் அ பேசிக் பார்ட். அதுக்கப்புறம் இரவி, ஸோ சொல்லவே நான் இரவில ஹீரோயின்ஸ்க்கு தான் அந்த மூவி மூவ் ஆனது. ஓகே, ஸோ இப்படி போகவும், ஆனா இங்க வந்து ஒரு யூஸ்வலான தமிழ், ஒரு தமிழ்னு சொல்ல ஒரு ஒரு இந்தியன் கொலாக்கியல் மூவி மாதிரி ஹீரோயின் இங்க சும்மா யூஸ் பண்ணதான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் என் கண் பார்வைக்கு இருந்தது. ஹீரோயினுக்கு இங்க வந்து வெயிட்டான ரோல் கிடையாது. யூஸ்வலான மக்கி ஹீரோயின் மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஹீரோனை ஈஸியா ஏமாத்திடலாம், ஈஸியா நம்ப வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கைட் கேரக்டர்ஸ், கூட குணச்சித்திர வேடங்கள் பண்ண எல்லாருமே தே டன் தேர் பார்ட் வெரி வெல். அதுல அவங்களுக்கு குறையே இல்லை. ரொம்ப சூப்பரா மைன்யூட் சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரேம்ல அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுமோ அது அவ்வளோ அழகா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எதுவும் சொல்லுவாங்களே, ஆக்டிங் இஸ் நாட், இட்ஸ் நாட் ஆக்டிங், இட்ஸ் ரியாக்டிங். அது ரியாக்ட் பண்றது, ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றது தான். அது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. இப்போ அவருக்கு கராத்தே இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்டே வந்து நம்மளுக்கு காட்டிட்டு அதை வந்து பேஸா எடுத்துட்டு வராங்க. ஸோ ஃபைட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா குட். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அந்த சொல்லுவாங்க, இப்போ கராத்தே அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஹிட்டிங், இட்ஸ் பிளாக்கிங். அது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது பார்க்க அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல சூர்யா அதை பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்தது. மற்றபடி கொஞ்சம் ஈரட்டிக் மெட்டீரியலா இருந்துச்சான்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நான் செகண்ட் பார்ட் போகல. ஃபைட் சீன் செகண்ட் பார்ட்டுக்குலாம் போக வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற ஃபைட் சீனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த கல்யாண மண்டபத்தில் நடந்த அந்த ஃபைட் சீன்லாம், அதுவும் வந்து ஒரு 10-15 பேரை ஒரு ஆள் தான் அடிச்சாரு. ஆனா அது அக்செப்டபிளா இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். இப்போ அதான் சூர்யாவோட ஆக்டிங் நம்ம குறை சொல்றது இங்க வந்து இல்லை. ஒரு ஆக்டிங் நம்ம குறை சொல்லலை. ஆனா அவரோட ஆக்டிங் வந்து அவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப மைன்யூட்டா, ரொம்ப இதுவா, ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க அவரை. ஸோ அது இஸ் டன் இஸ் திங் ஸோ ப்ராப்பர்லி. அது கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப அழகா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லுவாங்க, ஜிகிர்தண்டா XX லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அந்த டான்ஸ் அந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் மாதிரியே இருக்காது. அதுக்கு அந்த இன்டர்வியூல லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லுவாரு, நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், என்கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி இது இப்படி பண்ணாதீங்க மாஸ்டர், உங்களோட நேச்சர் இல்லாம வரணும். ஸோ ஒருத்தருக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை கார்த்திக் சுப்ராஜால கிராஸ் பண்ண முடியும். அது கன்ஃபார்மா அவரால் முடியக்கூடிய விஷயம் தான். அதை அவர் பண்ணவும் செஞ்சிருக்காரு. ஸோ ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த மூவில ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் செஷன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, மூவில த பெஸ்ட் பார்ட் இஸ் ஃபர்ஸ்ட் செஷன். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து அந்த இன்டர்வியூக்கு முன்னாடியே ஸ்டோரி முடிய வேண்டியது, இன்டர்வியூக்கு அப்புறமும் ஸ்டோரி இல்லை. இவங்க இன்டர்வியூலயே முடிச்சிருக்கணும் ஸ்டோரியை, அதை அங்கே தள்ளிட்டு போயிட்டாங்க. ஏன் நான் இன்டர்வியூலயே முடிஞ்சிருக்கும்னு சொல்றேன்னா, இட்ஸ் நாட் சர்காஸ்டம். ஏன் அதை நான் சொல்றேன்னா இன்டர்வியூலயே முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு, சுத்தி சுத்தி பார்க்கும்போது ஒரே விஷயம், அந்த ஒரு விஷயத்த ரொம்ப லென்த்தா எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு அப்புறம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மதுரையில இருப்பாங்க, அது திருநெல்வேலி ஸ்லாங்கு பேசுற மாதிரி இருக்கும். அது ஒரு விதமா இருக்கும், திருநெல்வேலியா கன்னியாகுமரியான்னு தெரியல அந்த ஸ்லாங் வந்து. பட் அது மதுரை ஸ்லாங் கிடையாது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த மூவியோட பேஸ் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ரெட்ரோ ஃபீல் கொடுத்தது அப்படின்னா அந்த பாட்டுல கொடுத்துச்சு. ஏன்னா அந்த ரெட் கலர் பெல்ட் போட்டு அந்த பாட்டு வந்து, அந்த சூட் வந்து ரஜினிகாந்த் சார் போட்டு நம்ம பார்த்துருக்கோம் பாஷா படத்துல. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மூவி அப்படியே அந்த இன்டர்வலோட அங்க கட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் போனோம்னா, அது ஏதோ வந்து 2ஆம் உலகத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அது ஏதோ தனி யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அது ஒரு எந்தமானுக்கு போறாங்க, they are doing it, எல்லாம் ஓகே தான். எதுக்காக சில விஷயத்த அந்த ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், சூர்யாவுக்கு கோவம் வரதா இருக்கட்டும், ஹியாஸ் ஆங்கர் இஷ்யூ அதை காட்டுறதா இருக்கட்டும், படம் ஃபுல்லாவே அவரை சிரிக்க வைக்கணும். இவ்வளவுதான் கதையே, என்னன்னா அவரை சிரிக்க வைக்கணும்ன்றதுதான் ஸ்டோரி. அந்த லூக் நல்லா இருந்துச்சு. அதாவது இவருக்கு ஸ்டார்டிங்ல சிரிப்பு வராம போனது, கடைசியில அவருக்கு சிரிப்பு வந்தது. அந்த கதைக்கான அந்த கதைக்களம் வந்து ரொம்ப அழகா இருந்தது.
அந்த ஸ்டோரி ஒன்லைனர் வந்து ரொம்ப சூப்பரான ஒன்லைனர். அவர் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டு போனது ரொம்ப அருமையாகவும் இருந்தது. செகண்ட் பார்ட்ல தான் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கச 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 கசன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா முடியும்? 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஊர்ல பாட்டு போடுற மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டாரா போல இந்த மனுஷன். நீ உன் சண்டை நல்லா தாயா இருக்கு, நல்லா கோரியோகிராஃப் பண்ணிருக்க, அதுக்கு நீ சண்டை மட்டுமே போட்டுட்டு இருப்ப. கச 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 கசன்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. நைட் மூட்டி முடிச்சுட்டு போயிட்டு அந்த படத்தை பார்க்கும்போது கச கச கசன்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயம் மட்டும் சில விஷயத்த இன்னும் கொஞ்சம் எடிட்டோரியல் சைட்ல இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணியிருக்கலாமோன்னு தான் இருந்ததே தவிர்த்து, மற்றபடி மூவிஸ்ல வந்து இது சன்ஸ்பாட்டோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 to 10 அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 6.5 தான் இந்த படத்துக்கு. அண்ட் மற்றபடி இந்த மூவி வந்து 1 டைம் வாட்சபிள், 2 டைம் வாட்சபிள், 3 டைம் வாட்சபிள், அந்த வாட்சபிள் ஸ்பிளிட்டை நான் சொல்லவே மாட்டேன். மூவி வந்து சூர்யா ஃபேன்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்கு இது வந்து நம்ம காமன் ஆடியன்ஸுக்கு தான் மூவி வந்து பிளேஸ் பண்ணப்படுது. இந்த மூவி பார்க்க வேண்டிய மூவி தான், அதை தவிர்க்கத்தே இல்லை. சினிமாட்டிக் ஒரு தியேட்டரிக்கல் மூவியான்னு கேட்டால் ஆமா, ஆனால் நீங்க கசகசன்னு ஆவீங்க செகண்ட் பார்ட்ல கன்ஃபார்மா. ஐ எம் டேம் ஷூர். தலை புண்டை வலிக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, பை.